பத்திரப்பதிவுத்துறையில் விரைவில் வருகையில்லா ஆவணப்பதிவு அமல்படுத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், எப்பொழுதிருந்து இந்த முறை அமல்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கு? கூடுதல் விவரங்கள். வணக்கம் நேஸ். பதிவுத்துறையில் இணைய வழியில் வருகை இல்லா ஆவணப்பதிவு கட்டாயமாக்கல் தொடர்பான அறிவிப்பை பத்திரப்பதிவு வெளியிட்டிருக்கிறது. ஆவணப்பதிவு நடைமுறைகளை எளிமைப்படுத்த பொதுமக்கள் தாங்களே நேரடியாக இணையவழியோ ஆவணப்பதிவு முறையினை பதிவுத்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த ஆவணப்பதிவு முறையின் மூலம் பொதுமக்கள் சார் பதிவாளர் அலுவலர்களுக்கு நேரில் செல்லாமல் எங்கிருந்தாலும் எப்போது வேண்டுமானாலும் இணையதளத்தின் மூலமாக இணையவழி தங்களது ஆவணங்களை பதிவு செய்து கொள்ள முடியும். ஆவணப்பதிவிற்கு சார் பதிவாளர் ஒப்புதல் அளித்ததும் சார் பதிவாளரின் மின்னணு கையொப்பத்துடன் ஆவணமானது சம்பந்தப்பட்ட நபரின் உள் நுழைவிற்கு அலைபேசியில் புலனம் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். இந்த ஆவணத்தை ஆவணதாரர் தங்கள் உள்நுழைவு வழியே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். வருகையில்லா ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்பட உத்தேசிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு கீழ்கண்ட நெறிமுறைகள் வழங்கப்படுகின்றன. சார் பதிவாளர் அலுவலகம் வராமலேயே பதிவு செய்யக்கூடிய ஆவணங்கள்: முதல் விற்பனை மனை, முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்பு, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய விற்பனை ஆவணங்கள், வங்கிகளில் பெறும் கடனுக்கான அடமானம் மற்றும் ரசீது ஆவணங்கள், பொதுமக்கள் கட்டுமான நிறுவனங்கள் ஆவண எழுத்தர்கள் மற்றும் வங்கிகள் வழக்கறிஞர்கள் பதிவுத்துறை இணையதளத்தில் தங்களது உள்நுழைவினை தாங்களே உருவாக்கி மேற்படி ஆவணங்களை ரசீது இணையவழியில் சமர்ப்பிக்கலாம் எனவும், ஆவணத்தை எழுதி கொடுப்பவர்கள், எழுதி பெறுபவர்கள் மற்றும் சாட்சிகள் ஆகிய அனைவருக்கும் ஆதார் அட்டை மேலற்றம் செய்ய வேண்டும். ஆதார் இணைய ஆணையத்தின் மூலம் கைரேகை அல்லது கருவிழி படலம் வழி ஆதார் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், தொழில்நுட்ப தேவை இணைய இணைப்பு மற்றும் ஆதார் அங்கீகரிக்கப்பட்ட உள்ளிட்ட ரேகை இயந்திரம் மற்றும் கருவிழி உள்ளிட்டவை கண்காணிக்கவும். மேலும் இதுக்கு தொடர்பாக சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அது தொடர்பான அதிகாரிகளுடைய எண்ணையும் பகிர்ந்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அர்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.